ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 13 ஏப்ரல் 2026 திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள். திதி ஏகாதசி இரவு 1:08 மணி வரை, பிறகு துவாதசி. நட்சத்திரம் அவிட்டம் மாலை 4:03 மணி வரை, பிறகு சதயம். யோகம் சுபம் மாலை 5:16 மணி வரை, அதன்பின் சுப்ரம். கரணம் பவம் மதியம் 1:19 மணி வரை, பாலவம் இரவு 1:09 மணி வரை, பிறகு கௌலவம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர் அல்லது பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திர பகவானோட அருளால மனசு ரொம்ப குதூகலமா இருக்க போற நாளுங்க. திங்கட்கிழமை காலையிலேயே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வந்து சந்தோஷப்படுத்தும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிடும். உங்களோட வேகமும் விவேகமும் இன்னைக்கு பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்குற எண்ணம் இருந்தா இன்னைக்கு அதுக்கான வேலைகளை தைரியமா ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா நல்ல ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும். பணவரவு சீரா இருக்கிறதால குடும்பத்துல எந்த ஒரு நிதி நெருக்கடியும் இல்லாம ரொம்ப சுலபமா சமாளிப்பீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல பெரியவங்களோட ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கும். வாழ்க்கை துணையோட வெளியில ஒரு சின்ன பயணம் போயிட்டு வருவீங்க. அது உங்க மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுதுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது எனர்ஜியோட உங்க வேலைகளை ரொம்ப சுறுசுறுப்பா பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட பொறுமையான அணுகுமுறை இன்னைக்கு உங்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரும். சமுதாயத்துல நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறி இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பா விற்பனை நடக்கும். ரொம்ப நாளா உங்க கைக்கு வராம இழுத்தடிச்ச பணம் இன்னைக்கு தானா உங்களை தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கடந்த சில நாளா இருந்த வேலைப்பொழு குறைஞ்சு இன்னைக்கு உங்க வேலைகளை ரொம்ப ரிலாக்ஸா செஞ்சு முடிப்பீங்க. புதிய முடிவுகள் எடுக்க இன்னைக்கு ரொம்ப அருமையான நாளுங்க. குடும்பத்துல பழையபடி சிரிப்பும் சந்தோஷமும் திரும்பிடும். நீங்க சொல்றத வீட்ல இருக்கிறவங்க கேட்டு நடந்துப்பாங்க. நண்பர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு கடந்த 2 நாளா இருந்த சந்திராஷ்டம கஷ்டங்கள் எல்லாம் முழுமையா விலகி இன்னைக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடைக்க போகுதுங்க. மனசுல ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். காலையில எழுந்ததுமே ஒரு புது பொலிவோட வேலைகளை தொடங்குவீங்க. எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல உதவிகள் தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் அமோகமா கொட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு குறைஞ்சு மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். தடைபட்டு இருந்த தொழில் மறுபடியும் ரொம்ப சிறப்பா சூடு பிடிக்கும். பண வரவு இன்னைக்கு தாராளமா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்குவீங்க.
குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு மகிழ்ச்சியான பரிசை கொடுப்பாங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுதுங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா பொறுமையா இருக்கணும். மனசுல தேவையில்லாத எரிச்சலும் கோபமும் வந்துட்டு போகும். எந்த ஒரு புது முயற்சியும் இன்னைக்கு நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டாம். அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். வாடிக்கையாளர்கள்கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. அனாவசியமான விவாதங்களை தவிர்த்திடுங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்கவோ பெரிய அளவுல பணப்பரிமாற்றம் செய்யவோ வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் நெருப்பு மற்றும் கூர்மையான ஆயுதங்களை கையாளும் போதும் ரொம்ப கவனமா இருங்க. வீண் காயங்கள் பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பான சிறப்பான நாளுங்க. சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு புது மதிப்பும் மரியாதையும் தேடி வரும். உங்களோட ஆளுமை திறன் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பாராட்டப்படும். மனசுக்குள்ள இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை கண்ணுக்கு தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய முயற்சிகளை தைரியமா கையில எடுப்பீங்க. வியாபாரம் ரொம்ப சிறப்பா சூடுபிடிக்கும். லாபமும் கொட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். பண வரவு எப்பவும் போல தாராளமா இருக்கும். அதனால சேமிப்பை பத்தி இன்னைக்கு நீங்க நல்லா திட்டமிடுவீங்க. குடும்பத்துல இருந்த ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணையோட வெளியில ஒரு சின்ன பயணம் போயிட்டு வருவீங்க. அது உங்க மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அம்பாள். அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அறிவாற்றல் கூடி வேலைகள் எல்லாம் ரொம்ப கச்சிதமா முடிய போற நாளுங்க. நீங்க தொட்ட காரியமெல்லாம் இன்னைக்கு பெரிய வெற்றிதான். இதுவரைக்கும் தள்ளிப்போன முக்கியமான வேலைகள் எல்லாம் இன்னைக்கு வேகம் பிடிக்கும். பேச்சாற்றலால பல காரியங்களை ரொம்ப சுலபமா சாதிச்சு முடிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா முதலீடு செய்யலாம். ரொம்ப நாடா தயங்கி நின்ற முடிவுகளை இன்னைக்கு தைரியமா எடுக்கலாம். கணக்கு வழக்குகள்ல ரொம்ப சரியா இருப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத வேலைப்பொழு எல்லாம் குறைஞ்சு ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்கும். பண வரவு ரொம்பவே திருப்தியா வந்து சேரும். குடும்பத்துல கடந்த சில நாளா இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் சுமூகமா முடிஞ்சிடும். நீங்க பேச்சை குறைச்சிக்கிட்டு அன்பால எல்லாரையும் அரவணைப்பீங்க. குடும்பத்தோட வெளியூர் பயணங்களை இன்னைக்கு தைரியமா திட்டமிடலாம். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வெல்லாம் பறந்து போய் ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா ஒரு கொண்டாட்டமான மனநிலையில இருக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது பொலிவோட வேலைகளை தொடங்குவீங்க. மனசுல எந்த கவலையும் இல்லாம ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் அமோகமா கொட்டும். அழகு சாதன பொருட்கள், துணிமணி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான விற்பனை நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு குறைஞ்சு மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். பணவரவு இன்னைக்கு தாராளமா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்குவீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு மகிழ்ச்சியான பரிசு கொடுப்பாங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப இனிமையான நாளா அமையும்.
ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப உறுதியா எதையும் சாதிச்சு காட்டுற தைரியம் இருக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது உத்வேகம் உங்க மனசுல பிறக்கும். ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சவாலை இன்னைக்கு ரொம்ப ஈஸியா முறியடிச்சு வெற்றி காண்பீங்க. உங்க செயல்பாடுகள் ரொம்ப அதிரடியா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான மாற்றங்களை செய்வீங்க. கட்டிடப் பொருட்கள், ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் பனி போல விலகி போகும். பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கிறதால பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் பிறக்கும். குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு கூடும். சொந்த ஊருக்கு போறதுக்கான பயண திட்டங்களை போடுவீங்க. வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. அது குடும்பத்துல பெரிய அமைதியை தரும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய அமைதி இருக்கும். இன்னைக்கு முழு நாளும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் கூடி நிலைத்த காரியங்களை நேர்த்தியா முடிக்க போற நாளுங்க. ரொம்ப நாளா முடங்கி கிடந்த காரியங்களை எல்லாம் இன்னைக்கு தூசு தட்டி எடுத்து ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. தூர தேசத்துல இருந்து உங்களுக்கு ஒரு இனிமையான செய்தி வந்து சேர்ந்து மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். தடைபட்டு இருந்த தொழில் மறுபடியும் ரொம்ப சிறப்பா சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அது இன்னைக்கு முழுமையா தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எதிர்பார்த்த பணம் எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவியா இருப்பீங்க. வீட்ல ரொம்ப அமைதியான தெய்வீகமான சூழல் நிலவும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய அமைதி இருக்கும். இன்னைக்கு முழு நாளும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க கடுமையான உழைப்புக்கு ஏத்த பெரிய பலன் நிச்சயமா வந்து சேரப்போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாம உடனே செஞ்சு முடிப்பீங்க. உங்க உழைப்பை பார்த்து மத்தவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. உங்களை நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய பல பேர் முன்னாடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசை ஒன்றை இன்னைக்கு நிறைவேற்றி மனநிறைவு அடைவீங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. விட்டு கொடுத்து போறது குடும்ப ஒற்றுமைக்கு நல்லது. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். மாலை நேரத்துல நல்லா ஓய்வெடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடந்த சில நாளா இருந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையா விலகி இன்னைக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ரொம்ப நிம்மதியா உணர்வீங்க. புதுசா ஏதாவது முயற்சிகள் செய்யணும்னா இன்னைக்கு தாராளமா ரொம்ப தைரியமா களத்துல இறங்கலாம். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. வீட்டை புதுப்பிக்கிறது பத்தின முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடல் சோர்வு விலகி ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே
கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப உற்சாகமா ஒரு புது நம்பிக்கையோட இருக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே சுறுசுறுப்பா உங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகி வெற்றிக்கான வழி உங்க கண்ணுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பா நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். நீங்க செஞ்ச வேலைக்கு நல்ல பெயர் கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா இருக்கிறதால உங்க சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் நடக்கும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். 2 பேரும் சேர்ந்து பல நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.